to our Chemistry Corner channel. Learn chemistry in a simple manner every day. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மள ஆல்ரெடி 11th சாப்டரில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால்ஸ் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் லூகாஸ் டெஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. மெத்தட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற 2 டெஸ்ட் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் மெத்தடான லூகாஸ் டெஸ்ட்டை பார்க்கலாம். லூகாஸ் டெஸ்ட் ப்ரொசீஜர் வந்துட்டு ஆல்கஹால்ஸை வந்துட்டு லூகாஸ் ரியேஜென்ட்டோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து மிக்சர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HCl அண்ட் ஹானைட்ரஸ் ஜிங்க் குளோரைடில் ரூம் டெம்பரேச்சரில் அண்டர்டேக் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். டெரிஷரி ஆல்கஹால்ஸ் வந்துட்டு நம்ம தேர்ட் டிகிரி ஆல்கஹால்ஸ் அதை வந்து ரியாக்ட் பண்ணால் இமீடியட்டாக நமக்கு டர்பிடிட்டி அப்பியரன்ஸ் கிடைக்கும். டர்பிடிட்டினா ஒரு கொந்தளிக்கிற மாதிரி, அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு மாதிரி கொப்பளிக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து அதே ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதை ஃபுல்லாக பார்க்க முடியும். அது வந்துட்டு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் வந்துட்டு அதே ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நோ ரியாக்ஷன், எந்த ஒரு டர்பிலிட்டியும் வராது. அப்படியே நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ரியாக்டன்ட் அப்படியே மிக்ஸ் ஆகி மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து ஹீட் பண்ணோம்னா வேணால் நமக்கு டர்பிலிட்டி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் பார்க்கலாம். CH3 இது வந்து தேர்ட் டிகிரி ஆல்கஹால். நம்ம ரிவர்ஸில் போகலாம். தேர்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி. தேர்ட் டிகிரி வந்துட்டு தேர்ட் டிகிரினா 3 கார்பன் ஆட்டம்ஸோட 3 தேர்ட் டிகிரி ஆல்கஹால்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், 3 மெத்தல் குரூப் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கார்பன் ஆட்டம் கூட. இதில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தல் குரூப்பு, இதில் வந்து 2 மெத்தல், இதில் வந்து ஒரே ஒரு மெத்தல் குரூப் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால நம்ம அப்படி தேர்ட் டிகிரி செகண்ட் டிகிரின்னு சொல்லிக்கிறோம். இது அதே மாதிரி ஆனைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியாக்டன்ட் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஈஸியாக ஃபார்ம் ஆனதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ CH3 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 இருக்கா. இப்போ வந்து இது எப்படி நம்பர் பண்றாங்கன்னா, இங்க வந்துட்டு இது வந்து நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3. அப்போ இது 1 2 3னா செகண்ட் நம்பர் கூட ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா ப்ரோபேன், செகண்ட் கார்பன் ஆட்டம் கூட மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கீழே செகண்ட் கார்பன் ஆட்டம் கூட மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால 2 மெத்தில் ப்ரோப்பான், 3 கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரோப்பான், செகண்ட் கூட ஆல்கஹால்னால ப்ரோப்பான் 2 ஆல் அப்படின்னு சொல்றாங்க. அது HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது இது வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடும். நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்குதுன்னா அதே மாதிரி நேம் 1 2 3 2 மெத்தில் ப்ரோபேன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேம் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம IUPAC நாமென்கிளச்சர் படி குளோரின் தான் நேம் பண்ணுவோம். ஆல்டிஹைடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹாலோஜன்ஸ்க்கு நம்ம இது ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன், செகண்ட் கூட மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 3 கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரோபேன். நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம செகண்ட் டிகிரி ஆல்கஹால் பார்க்க போகிறோம். செகண்டரி ஆல்கஹால்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிறதுனால இது வந்து செகண்ட் டிகிரின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு நேம் பண்ணுறது 1 2 3 நேம் பண்ணுற போது இது 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ப்ரோபேனு, செகண்ட் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் ஆகிறதுனால இது வந்துட்டு ப்ரோப்பான் 2 ஹால்னு சொல்லிடுறாங்க. இது HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஹெச்சும் இந்த OH வாட்டராக போயிடுவாங்க. அப்போது நமக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்குது. இது எப்படின்னா இந்த மெத்தில் குரூப் வந்து கீழே போயிட்டு இந்த குளோரின் குரூப் இப்படியே இந்த பாண்டு கூட ஆட் ஆயிரும். இதை வந்துட்டு எப்படி நேம் பண்ணுறாங்கன்னா 1 2 3. அப்போது செகண்ட் இது கூட குளோரின் குரூப் ப்ரெசென்ட் இருக்குது, அதனால குளோரோ 2 குளோரோ ப்ரோபேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரைமரி ஆல்கஹால்னால் என்னன்னு பார்த்துருப்போம். ஒரே ஒரு மெத்தில் குரூப் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை நம்ம இப்போ பார்த்தது வந்துட்டு இது எத்தனால், 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, ஒரே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. நமக்கு காமனாக வந்துட்டு எல்லாத்துலேயும் வாட்டர் மாலிகுல் வெளியே போதும். இந்த ரியாக்டன்ட்டு
HCl கூட ஆட் ஆகி anhydrous zinc chloride கூட ப்ரெசன்ட் ஆகி ரியேஜெண்ட்டாக யூஸ் ஆகும்போது நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர், நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது, டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மெத்தடான விட்டர்மேயர் டெஸ்ட்டை பார்க்கலாம். இது புரியலன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஆல்.